இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா ஒரு பொருளோட விலை ஏறுனா அதோட சேல் குறையும்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா சில விஷயத்துல இது அப்படியே தலைகீழா நடக்கும். அதாவது ஒரு பொருளோட விலை எவ்வளோக்கு எவ்வளோ ஏறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை மக்கள் போட்டி போட்டுட்டு வாங்குவாங்க. என்னது அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கா? கடினமா உழைச்சு கவனமா சேமிச்ச பணம் கண்ணுக்கு தெரியாம ஃபினான்ஷியல் ட்ராப்ஸ்ல மாட்டி உங்களுக்கே தெரியாம கரைஞ்சு போறதை நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கண்ணுக்கு தெரியாத உங்க பணத்தை உறிஞ்சிற அந்த 5 ஃபினான்ஷியல் ட்ராப்ஸ் ஆன எதிரிகளை இன்னைக்கு நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறோம். அந்த ஒவ்வொரு ஃபினான்ஷியல் ட்ராப்ஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரியோட டீடைல்டா பார்க்கலாம். வெல்கம் டு குரல் உலகம். ஃபர்ஸ்ட் ட்ராப். இப்போ இமேஜின் பண்ணுங்க, அரிசோனாங்கிற சிட்டியில ஒரு ஜுவல்லரி ஸ்டோர் இருக்கு. அங்க அவங்க ஜுவல்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் அந்த அளவுக்கு சேல் ஆகாம நஷ்டத்துல போயிட்டு இருந்தாங்க. டூரிஸ்ட் சீசன் வரப்போகுது, ஸோ நகை எல்லாத்தையும் ஹாஃப் த ப்ரைஸ்ல, அதாவது 50% டிஸ்கவுண்ட்ல போட்டா எல்லாமே சேல் ஆயிடும் அப்படின்னு ஓனர் டிசைட் பண்ணி ஜுவல்லரி ஷாப்போட டீம் மெம்பர்ஸ்க்கு இப்படி ஒரு நோட் எழுதி வைக்கிறாரு. எவ்ரிதிங் இந்த டிஸ்பிளே கேஸ் டைம்ஸ் ஹாஃப் அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, டிஸ்பிளேல இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாமே 50% டிஸ்கவுண்ட்ல வைங்க அப்படின்னு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவங்க டீம் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு 50% டிஸ்கவுண்ட்னு போடுறதுக்கு பதிலாக அதோட ஆக்சுவல் ப்ரைஸை டபுள் பண்ணி வச்சுட்டாங்க. அதை விட பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அடுத்த நாள் ஒவ்வொரு பீஸும் வெகு வேகமா வித்து போச்சு. எப்படி? ஆஃபருக்கு தான் மக்கள் ஆசைப்படுவாங்க, ஆனா ஹை பிரைஸ் இருந்தும் எப்படி வித்து போச்சு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க. பட் டூரிஸ்ட் பீப்புள் விழுந்த ட்ராப் எது தெரியுமா? அதுதான் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ட்ராப், வெப்லான் எஃபெக்ட். சைக்காலஜி படி மனுஷங்க அதிக விலை இருக்கிற பொருள் அப்படின்னாவே அது அதிக குவாலிட்டியா இருக்கும், ரேர் பீஸ் அப்படின்னு நம்புறதால தான் இது நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு காஸ்ட்லி வாட்ச், பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ், ஃபேன்சி காஸ்ட்லி கார், இது எல்லாமே சொல்லலாம். இந்த மாதிரியான காஸ்ட்லி ஆர் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்குறது ஒரு ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸா பீப்புள்ஸ் பாக்குறாங்க. யார்கிட்டயும் இல்லாத ஒரு பொருள், யாராலையும் வாங்க முடியாத ஒரு பொருள் என்கிட்ட இருக்கணும், அப்பதான் கெத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. பிராண்டட் ட்ரெஸ், காஸ்ட்லி வாட்ச் கட்டுறது மூலமா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றேன், அது தப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸை தரல, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை தான் தருது. அந்த பொருள் உங்ககிட்ட இருக்கிறதால மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருக்கேன் அப்படிங்கிற ஃபீல் மட்டும்தான் கொடுக்குதே தவிர ஃபேக் இல்யூஷனை தான் கிரியேட் பண்ணுது, உண்மையான கான்ஃபிடென்ஸை தரல. சரி, உண்மையான கான்ஃபிடென்ஸ்னா என்னன்னு தெரியுமா? காஸ்ட்லி பிராண்டட் பொருளுக்கு ஆசைப்பட்டு விலை அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் அதை விட 10 மடங்கு பணம் உங்ககிட்ட இருந்து நல்ல ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா அதுதான் ரியல் கான்ஃபிடென்ஸ். இப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு இஎம்ஐ கட்டியே உங்க வாழ்க்கை போயிடும், நிம்மதியே இருக்காது. எளிய பொறி வச்சு பிடிக்கிறது மாதிரி பிராண்ட், லக்ஸரி அப்படிங்கிறத காட்டி ஃபேக்கான ஹை ஸ்டேட்டஸ் இல்யூஷனுக்குள்ள உங்களை கொண்டு வந்து உங்களையே வாண்டடா உங்க காசை செலவு பண்ண வச்சிருவாங்க. மற்றவங்க ஒரு நாள் உங்கள் காஸ்ட்லி வாட்ச், பிராண்டட் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து பெருமை பேசுறதுக்காக உங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸ், ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணணுமா? வாட்ச் எதுக்கு? டைம் பார்க்க தானே. 500 ரூபாய் வாட்ச்லையும் அதே டைம் தான், 5 லட்சம் ரூபாய் வாட்ச்லையும் அதே டைம் தான். ஸோ கொஞ்சம் யோசிங்க. நாம வாங்குற பொருள் அதோட தேவையை பூர்த்தி பண்ணுனா போதும். பிராண்ட் அண்ட் காஸ்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே மாதிரி காஸ்ட்லியான பொருள் தான் குவாலிட்டியான பொருள் அப்படின்னு நம்புறதை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் மற்ற கம்பெனிஸ் அவங்க ப்ராடக்டை ஹை காஸ்ட்ல உங்களை வச்சு சேல் பண்றாங்க. ஸோ வெப்லான் எஃபெக்ட் இது கண்ணுக்கு தெரியாத ஃபர்ஸ்ட் ட்ராப். இதுல சிக்காம சேஃபா இருங்க. செகண்ட் ட்ராப், ராங் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராப். நான்லாம் இந்த வெப்லான் எஃபெக்ட்ல மாட்ட மாட்டேன். நான் எப்பவுமே தேவையான வேல்யூபிள் ப்ராடக்டை மட்டும்தான் வாங்குவேன், பேலன்ஸ் மணியெல்லாம் சேமிச்சு வைப்பேன் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்காக மற்றவங்களை யாரையும் நம்ப வேண்டாம், நம்ம டைரக்டா பேங்கையே போய் கேட்கலாம் அப்படின்னு பேங்க் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட கேட்டா அவங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும்? எஃப்டியா தான் இருக்கும். இல்லை எஃப்டி எல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் வர மாதிரி சொல்லுங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் வர இன்கம் ஸ்கீமா சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் பேங்க்குக்கு ப்ராஃபிட். எக்ஸாம்பிளுக்கு சலூன் ஷாப்புக்கு போயிட்டு முடி அதிகமா இருக்கா, நான் இந்த மாசம் கட் பண்ணட்டுமா இல்லை அடுத்த மாசம் கட் பண்ணட்டுமா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா அவங்க ஆமா கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு இன்கம் வர சான்ஸ், அதை அவங்க விடுவாங்களா? அதே போலதான் பேங்க்ல இருக்கிறவங்களும் உங்களுக்கு மார்க்கெட் நிலவரம், ஃபினான்ஷியல் நாலேஜ், இன்ஃபர்மேஷன் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவங்க லாபம் பார்த்துப்பாங்க.
லைக் ஒரு ஸ்கீம் காமிச்சு இது 10 வருஷத்துல நீங்க போடுற காசை டபுள் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலோட்டமா பார்க்க பணம் செக்யூரிட்டியா இருக்கு, அதே மாதிரி பணமும் டபுள் ஆகுது அப்படின்னு நல்ல மாதிரியா தான் தெரியும். ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் டபுள் ஆச்சு அப்படின்னு சொல்ற மணி நீங்க இன்வெஸ்ட் பண்ண அதே மணியோட வேல்யூல தான் இருக்கும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் அந்த அளவுக்கு இருக்கும். இதை பத்தி எல்லாம் அவங்க உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஸோ ஃபினான்ஷியல் நாலேஜை எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஏமாறாம உங்க பணம் யாருக்கிட்டையும் போகாம சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கூல் காலேஜில் படித்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்காம ஃபினான்ஷியல் பற்றி ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கிட்டே இருங்க. மற்றவங்க சொல்கிற ஸ்கீம்ஸை அப்படியே நம்பாம ஒரு நல்ல பெஸ்ட் ஸ்கீம் யாராவது சொன்னால் கூட 1 வீக் டைம் எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணி, நிறைய கால்குலேட்டர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க. தேர்ட் ட்ராப், அதாவது ஹை ஸ்டேட்டஸ் ஆர் ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸ் மோகம். இன்ஸ்பைரிங் வேற, காப்பி பண்ணுறது வேற. இப்போ இருக்கிற வேர்ல்டில் நிறைய பேர் யூடியூப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு அதில் யார் எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்னு காப்பி பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாங் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அவங்க பண்ணினா அதே ஸ்டைலில் நம்மளும் பண்ணுவோம், அதே பாட்டுக்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் எடுத்து போடுவாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஹீரோயின் ஒரு சாரியை கட்டிட்டு வந்துட்டா போதும், ஹீரோயின் இன்ஸ்பைர்ட் சாரி அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த சாரியை விற்று தள்ளுவாங்க. நீங்களும் கண்ணை மூடிட்டு வாங்கி தள்ளிடுவீங்க, ஏன்னா ட்ரெண்டிங்ல இருக்கு. அவங்க ட்ரிப் போனா இவங்களும் அதே பிளேஸுக்கு போய் vlog பண்ணி போடுவாங்க. இந்த மாதிரி ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிற பீப்புள், செலிபிரிட்டிஸ் பண்றது மாதிரியே நம்மளும் பண்ணினா நம்மளும் அவங்க அளவுக்கு சோஷியலா ஒரு ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே நினைச்சுக்கிறாங்க. ஸோ அவங்கள அப்படியே காப்பியும் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு இது ஒத்து வருமா அப்படின்னு செக் பண்ணாம இந்த மாதிரி காப்பி பண்றவங்க ஸ்டேட்டஸ் ஜாஸ்தி பண்றதுக்காக அதிக செலவு பண்ற அதே டைம்ல தான் இவங்க மைண்ட் செட்டை யூஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ் லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க யார் புத்திசாலி, யார் முட்டாள்? இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து என்கிட்ட காரு, பைக்கு, காஸ்ட்லி ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணி என் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு காட்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்கள விட அந்த பொருளுக்கு தான் அதிக வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு நினச்சி கடனில் விழாமல் பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நீங்கள் முதலாளியாக இருங்க. நீங்கள் வாங்கி குவிச்சு வச்சிருக்கிற பொருளுக்கு அடிமையாக இருக்காதீங்க. 4வது ட்ராப், மணி ஆன் ஹாஸ்பிட்டல். எக்ஸாம்பிளுக்கு யங்கா இருக்கும்போது இவர் சம்பாதிக்கணும் அப்படின்னு உடம்ப பார்த்துக்காம, கரெக்டாக சாப்பிடாம, எக்ஸசைஸ் பண்ணாமல், நல்லா தூங்காமல் வேலை பின்னாடியே ஓடிக்கிட்டே இருந்தார். நிறைய சொத்து சேர்த்துட்டாரு. ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் அவர் சேர்த்து வச்ச சொத்துக்களை எல்லாம் விற்று உடம்பை சரி பண்ணி தேத்தறக்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதுக்கு ஒரு ஃபேமஸ் கோட்டே இருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணி வெல்த்தை கிரியேட் பண்ண, ஹெல்த்தை ஸ்பெண்ட் பண்ணி, தென் வெல்த்தை ஸ்பெண்ட் பண்ணி ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த மாதிரி உங்கள் லைஃப் ஆகிடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சா இப்போவே அதுக்கான நடவடிக்கை எடுங்க. ஏன்னா யங்காக இருக்கும்போது நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, உடம்பு நல்லா ஃபிட்டாக தானே இருக்குது, எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு 35 வயசுக்கு மேலே போகும்போது தான் முட்டி வலி, கால் வலி, வயிற்று வலி, தலைவலி, இடுப்பு வலின்னு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸையே எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்ப நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு மருந்து எடுத்துக்கிட்டு தானே இருந்திருக்காங்க. 35 to 40 வயசு நெருங்குறவங்க ஃபேமிலியில் இருக்கிறாங்க அப்படின்னாவே மாசத்துக்கு 2 தடவையாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் நல்லா இருக்கும்போதே ஃபுட்டை கரெக்டாக பேலன்ஸாக எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணி பழகிக்கோங்க. அப்போ தான் காலத்துக்கு உங்களோட ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். இல்லைன்னா சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது உங்கள் ஹெல்த்தை மட்டும் கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் உருக்குலைச்சிடும். ஸோ டயட், ஸ்லீப், ஒர்க் அவுட் இது எல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்க. இதுக்கும் உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. கடைசி ட்ராப், டெட்ராய்ட் எஃபெக்ட். அப்படின்னா என்ன? இந்த எஃபெக்டை பற்றி டெட்ராய்ட் தன்னோட ரெக்ரெட் ஆஃப் பார்ட்டிங் வித் மை ஓல்டு ட்ரெஸ்ஸிங் கவுன்ஸ் அப்படிங்கிற கட்டுரையில் சொல்லியிருக்காரு. அதாவது புது பொருளை வாங்கின உடனே அந்த பொருளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னும் மேலே மேலே நிறைய புது பொருளாக வாங்கி குவிக்கிறதுக்கு தூண்டுற ஒரு மனநிலை தான் இந்த டெட்ராய்ட் எஃபெக்ட். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராமத்தில் வேலன் அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு இருந்தது. அவருக்கு பெருசாக எந்த ஆசையும் கிடையாது. வயலில் வேலை செஞ்சு கிடைக்கிற வருமானத்தில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு வந்தார். ஒரு நாள் வேலனோட மகன் வெளிநாட்டில் இருந்து ஒரு பெரிய தொகையாக அனுப்பி வச்சான். வேலன் அதை வச்சு தன்னோட பழைய ஓட்டு வீட்டை அழகான ஒரு புது வீடாக மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணி வீட்டையும் கட்டினாரு, ஹாப்பியும் ஆயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு சிக்கல் வந்துச்சு. அந்த புது வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பழைய பொருள், எதுவுமே
அந்த வீட்டுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி இவர் ஃபீல் பண்ணாரு. உடனே சிட்டிக்கு போய் அழகான ஒரு சோஃபா செட்டு, பெரிய கண்ணாடி, டேபிள் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாரு. புது சோஃபா செட் வாங்கியாச்சு. டேபிள் வீட்டுக்கு வந்ததும் வீடே அழகா மாறிடுச்சு. ஆனா இப்ப வீட்டு செவரு வெறுமையா இருந்தது. ஸோ அதுக்கு அழகான பெயிண்டிங்ஸை கொஞ்சம் வாங்கினாரு. வீடு புதுசு, ஆனா உள்ள போட்டிருக்கிற பாய் பழசு. ஸோ அதுக்கு மேட்சான மேட்டு, பெட்டுன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்தாரு. அப்புறம் கிச்சன்ல இருக்கிற பொருட்களும் எல்லாம் பழைய பொருள் தானே. ஸோ புது பாத்திரங்களா, லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸா வாங்கி போட்டாரு. இதுலயே அவரோட சேவிங்ஸும் காலி, வந்த பணமும் காலி, அதோட கடனும் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஒரு நாள் நைட்டு அந்த புது சோஃபால உட்காந்து செவுத்துல மாட்டிக்கிற பெயிண்டிங்கை பார்த்தாரு. ஆனா மனசுல நிம்மதி இல்லை. ஒரு அழகான வீடு கட்டணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப வீடும் கடனும் என்ன லாக் பண்ணிருச்சு அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லி ஃபீல் பண்ணினாரு. வீடுங்கிற ஒரு பொருள், ஆனா மற்ற பொருளை வாங்க தூண்டி ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் மாதிரி எல்லாத்தையும் வாங்க வச்சு கடன்ல கொண்டு போய் விட்டுருச்சு. நார்மலா ஒரு ஃபோனே வாங்குறீங்க, அந்த ஃபோனுக்கு கவரு, இயர்பாட் அப்படின்னு ஒன்றை தொட்டு ஒன்று ஏகப்பட்ட ஐட்டம் வாங்க தான் செய்கிறீங்க. இதைத்தான் டெட்ராய்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு போனஸ் வரும்போதோ இல்லை லம்சமாக ஒரு அமௌண்ட் கைக்கு வரும்போதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த டெட்ராய்ட் எஃபெக்ட் எல்லாமே இந்த மாதிரி டைமில் தான் பயங்கரமாக வேலை செய்யும். அதுக்குன்னு என் லைஃப் ஸ்டைல் நான் சேஞ்சே பண்ணக்கூடாதா, பழைய பொருளோடையே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. தேவையான ஒரு பொருளை வாங்குறதோட நிறுத்திக்கோங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எல்லாமே வாங்கணும், வீடு ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஸ்மார்ட்டாக யோசிச்சு தேவையான ஒரு பொருளை வாங்கிட்டு மீதி பணத்தை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் போட்டிங்கன்னா நீங்கள் செலவு பண்ண காசை விட டபுள் மடங்கு ரிட்டர்ன் எடுத்துடலாம். இந்த பொருள் வாங்க நிறைய செலவு பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்க. அப்போ உண்மையிலேயே அந்த பொருள் உங்களுக்கு தேவையா இல்லை இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்னால அப்படி தெரியுதா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படியே வாங்கினாலும் இந்த டெட்ராய்ட் எஃபெக்ட்ல மாட்டிக்காம வாழ பழகுங்க. ஸோ நம்ம இப்போ சொன்ன இந்த 5 ட்ராப்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் விழுந்திருப்பீங்க. இனிமே விழாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.